அண்ணன் சீமன் அவர்கள் ஒண்ணு சொல்லுவாரு, ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் அப்படிம்பாரு. உண்மையாவே அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அண்ணன் சீமனுக்கே பொருந்தும். அண்ணன் சீமன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்துல வெறும் ஒரு ஆளு தான். அவர் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா மேடைக்கு கீழே வெறும் 10 பேர் தான் நிற்பாங்க. அதுவும் அண்ணன் சீமன் அவர்களுடைய நண்பர்கள். பேசுறதுக்கு தலைப்பு இருக்கும், பேசுறதுக்கு கருத்து இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் பேர் நின்று கேட்டுட்டு போவாங்க. ஏன்னா அண்ணன் சீமன் அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு 2016 தேர்தலில் போட்டியிட்டு 1 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குது. அதுக்கப்புறம் 2017-18 காலகட்டங்கள் எல்லாம் அண்ணன் சீமன் அவர்கள் எங்கேயாவது போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கூடுவாங்க. அந்த கூட்டம் எப்படி வந்த கூட்டம்னா, போராட்ட காலத்தில் தலைவனை தேடி வந்த கூட்டம். ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போய் போராடுறாரு. அந்த மக்கள் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எங்க போனாலும் அவருக்கு ஒரு ஆதரவு கூட்டம் பெருகுது. இப்படிதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட்டம் பெருக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது. அதுல நாம் தமிழர் கட்சி 1ல இருந்து 4 அப்படியே ஜம்ப் அடிக்குது. 4 விழுக்காடு வாக்குகளாக உயருது. 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 விழுக்காடு வாக்குகளை வாங்கினதுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சோசியல் மீடியாலாம் திரும்ப ஆரம்பிக்குது. விமர்சனத்தை திராவிட கைக்கூலிகள் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2K கிட்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் நமக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சு யூடியூப்ல வர ஆரம்பிக்குது. அவர் பேசுறத பாக்குறோம். அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது, முகம் தெரிஞ்ச நபரும் கிடையாது. பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு வீடியோ பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பேசுறாரு, தள்ளி விடுறோம். திரும்ப அவர் பேசுறாரு, அதை பாக்குறோம். என்னப்பா இந்த மனுஷன் நல்லா பேசுறாருப்பா, இவ்வளவு கருத்தா பேசுறாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பேசுனது இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பல மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு சொல்றது சரி அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய அளவுல சோசியல் மீடியாவில் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. 4 விழுக்காடில் இருந்து 7ஆக உயர்கிறது. 31 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குது. ஒட்டுமொத்த இந்த திராவிட கூட்டத்துக்கும் பெரிய அதிர்ச்சி. ஒரு சாதியை சொல்லி கட்சி ஆரம்பித்து 7 விழுக்காடு 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கினா அவனை அப்படியே நிறுத்தி அங்கேயே முடிச்சு கட்டி போடலாம். ஏன்னா அவன் மேல சாதி சாயத்தை பூசிடலாம். சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு 10 விழுக்காடு வாக்குகளை நிரூபிச்சு வந்தாங்கன்னா அந்த 10 விழுக்காடு வாக்குக்கு என்ன விலையோ அதை கொடுத்து அவங்கள வாங்கிட்டு நோட்டு சீட்டுக்கு வாங்கிடலாம். சாதியை சொல்லல, மதத்தை சொல்லல, சினிமா கவர்ச்சி எதுவும் இல்லை. இந்த மண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசி இந்த மக்களுக்காக போராடி வெறும் பேச்சால இந்த மக்களை வென்று இந்த அளவுக்கு உயர்ந்து வராரே. அதை இல்லாம நம்ம வேற அவர் மேல அவதூறு விமர்சனம் கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்றோமே, அவதூறு பரப்புறோம், குடும்பத்தையே இழுக்கிறோம். இதையும் தாங்கி கொண்டு ஒருவன் நிக்கிறான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம 2023 வருது. அப்பதான் இதுக்கு முன்னாடியே இந்த விஜயலட்சுமி வழக்கு இருந்தாலும் கூட 2023 விஜயலட்சுமி பிளஸ் வீரலட்சுமி 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா. அந்த டிராமா 45 நாள் நடந்தது. 45வது நாள் அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு முடிவுரை எழுதினாரு. கட்சியாவது மயிராது வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன், என் கட்ட விரல் மயிருக்கு வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இங்க நாடகம் போட்டுட்டு இருந்தா நம்ம உயிருக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவங்களும் கழட்டி விட்டாங்க. காசு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கழட்டி விட்டாங்க. அப்படின்ட்டு அந்த அம்மா விஜயலட்சுமிய வழக்க வாபஸ் வாங்கிட்டு ஓடுது. பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சு நாம் தமிழருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுடைய வாக்கு உயராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று சின்னம் பறிக்கப்பட்டது. சின்னம் பறிக்கப்பட்டதுனால சின்னமும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவும் இருக்கு. இவங்க எப்படின்னு வர போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட 5 லட்சம் வாக்குகள் உயர்ந்து 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உயர்ந்தது. அவ்வளவுதான்டா. ஆரியன் திட்டுறான், திராவிடன் திட்டுறான், எல்லாம் கதறான். 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை சொல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவனையை எப்படியாவது காலி பண்ணிவிடணும்னு நினைச்சாங்க. முடியல, எழுந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. கடைசி வாய்ப்பா கட்சியில் இருந்து
நிர்வாகிகள் விலகினார். மேற்கு மாவட்ட செயலாளர் விலகினார். கிழக்கு மாவட்ட செயலாளர் விலகுவதாக யோசித்துக் கொண்டிருக்கிறார். காளியம்மாள் என்ன மனநிலையில் இருக்கிறார்? அவங்க விலகிறாங்களா? இடும்பாவனம் கார்த்திக் அப்படி பேசியிருக்கிறாரு. சாட்டை துரைமுருகனில் இருந்த போனில் இருந்த ஆடியோக்கள் வெளியாகினால் காளியம்மாள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறார். அவங்க விலகினாங்க, இவங்க விலகினாங்க, கூடாரங்காளி. அதுல ஒருத்தன் சொன்னான், நாம் தமிழர் கட்சி தருமபுரி தொகுதியில் கூண்டோடு காளி அப்படின்னு செய்தி போடாதீங்க, ஏனென்றால் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சிக்கு கூண்டே கிடையாது அப்படின்னு சொன்னான். என்னப்பா கட்சி காலி கூடாரங்காலி எல்லப்பா என்ன முடிஞ்சு போச்சு போல, இனிமே என்ன நம்மளை வீழ்த்திட்டாங்க, திராவிட சதி நம்மளை வீழ்த்திருச்சு அப்படின்னு நான் யோசிக்கல. சில நபர்கள் யோசிச்சிருக்கலாம். திடீர்னு பார்த்தா நவம்பர் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மாவீரர் நாள் பெரிய கூட்டத்தை கூட்டி நிறுத்தினதுதான். எல்லாம் மறுபடியும் அந்த திராவிட கூட்டத்துக்கு பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பல்வேறு கூட்டங்கள். கடந்த மாசம் மார்ச் மாசம் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு அவரை கைது செய்யறதுக்கு திட்டம் போயிட்டு இருந்தது. பெரிய அளவுல லைவ் போடுறாங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சீமான் கைதாவார் அப்படிங்கிறத தலைப்பா வச்சு இந்த அசிங்கப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பெரிய அளவுக்கு பேசுறாங்க. அந்த விஷயமானது மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க அப்பாலாம் வந்து சோசியல் மீடியாவில் வர செய்திலாம் அவருக்கு தெரியாது. மேக்சிமம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர செய்தி தான் அவருக்கு தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போன அன்னைக்கு எனக்கு எங்க அப்பா கால் பண்ணி என்ன தெரியுமா சொல்றாரு, கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு போயிருப்பா, ஏன்னா சீமான் அவர்களை அரெஸ்ட் பண்ண போறாங்களா, நீ கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு போயிருப்பா அப்படிங்கிறாரு. நான் சென்னையில இருக்கேன். அப்படி சொன்ன உடனே அப்ப அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல அந்த அளவுக்கு. ஏன்னா சோசியல் மீடியாவில் வர செய்திலாம் அவர் பார்க்க மாட்டாருங்க. அதிகமா பெரிய அளவுல பேசப்பட்ட செய்தி தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல பேசி ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கடைசியில கூட்டத்தை பார்த்து 5 கடைசி நேரத்தில் முடிவை மாற்றி சீமான் கைது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பெரிய அளவுக்கு விளம்பரத்தை பண்ணாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி பஞ்சமர் நிலமீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற தலைப்பை முன்வைத்து நடத்திய பேரணி. கூட்டத்தை பார்க்கணுமே, எங்க நிக்குது தெரியுமா கூட்டம்? எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து வந்த அந்த கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மை பெரிய அளவுக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த இளம் தலைமுறை எதுக்காகலாம் கூடக்கூடாதோ அதுக்காகலாம் கூடுனுச்சு. சினிமாக்காரவங்களை பார்க்க கூடுனுச்சு, ஹாப்பி ஸ்ட்ரீட்னு வச்சா கூடுனுச்சு, பர்த்டே பார்ட்டின்னு வச்சா கூடுனுச்சு, இங்க விமான சாகசம் பண்ண போறோம் வாங்கன்னா கூடுனுச்சு, சின்ன சின்ன கிரிக்கெட்டுக்காக கூடுனுச்சு, எல்லாத்துக்காக கூடுனுச்சு. இன்னைக்கு தாங்க மக்களின் பிரச்சனைக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்க முடியுது. எல்லாம் இளைஞர்கள் போட்ட ஒரு கூட்டம்னா நாற்காலி போடுவாங்க. அந்த நாற்காலியில உட்காருவதற்கு ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு தான் சில கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திராவிட கூட்டங்கள், பெரியாரிஸ்ட் கூட்டங்கள்லாம். நாற்காலியில் இடம் இல்லாத காரணத்தினால் சாலை ஓரத்தில் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் நின்று அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்கும் சூழல் இங்க இருக்கு. ஒரு பெரிய திரை பிரபலம் இல்ல, சினிமா கவர்ச்சி இல்ல, ஒரு சினிமா நடிகர் வராருன்னா அதை பாக்குறதுக்கு கூட்டம் பெரிய அளவுல கூடுவாங்க. டிடிஎஃப் வாசன் வந்தா கூட தான் கூடுவாங்க. அது வேற விஷயம். உண்மையாவே அண்ணன் சீமான் அவர்களை பார்ப்பதற்காக இந்த கூட்டம் இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேச போகிறார் அந்த கருத்தை கேட்பதற்காக கூடிய கூட்டம். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் அப்படியே வாக்காக மாறக்கூடிய கூட்டம். விசிலடிச்சா குஞ்சுகள் கிடையாது. எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்பதான் வந்து இந்த திராவிடம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்ட் சான்ஸா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று மிக கூர்மையா யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய யோசனை சரிதான். ஆனா இதுவரைக்கும் அவங்க எடுத்த ஸ்டாண்டு, அவங்க பரப்பணும்னு நினைச்சது எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. விஜயலட்சுமி அந்த வழக்குல அண்ணன் சீமான் அவர்களை என்னென்னமோ பண்ணாங்க. சோசியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டு பெரிய அளவுல பேச வச்சு அசிங்கப்படுத்துறதா நினைச்சாங்க. வாக்கு சதவீதம் ஏதாவது குறைஞ்சுதா? குறையல. சீமான் அவர்கள் அவர் பேசின ஆடியோக்கள் எடுத்து வெளியிட்டாங்க. வாக்கு விழுக்காட்டு ஏதாவது குறைஞ்சுதா? குறையல. அப்ப என்ன பண்றது? உண்மையா சொல்லட்டுமா, அண்ணன் சீமான் அவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்த்தால் மட்டும்தான் அவரை வீழ்த்த முடியும். ஆனா கருத்தியல் ரீதியாக எதிர்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்க முடியாது. அவர் அதுக்கு பதில் கருத்தை வச்சிருப்பாரு. உங்கள்கிட்ட கருத்து கிடையாது. அவதூறின் மூலமாக அண்ணன் சீமானை வீழ்த்த முடியாது. அவதூறால அழிஞ்சு போறவனாடா நானு அப்படின்னு கேட்டார்ல. உண்மையாவே அந்த அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டதுக்கான அர்த்தம் வந்து,
எல்லாருக்கும் புரியாது, எனக்கு புரியும். என்னன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை பத்தி ஒருத்தன் சோசியல் மீடியால தொடர்ச்சியா ஒரு பெரிய குரூப்பே இறங்கி அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னை உளவியல டிஸ்டர்ப் அடைய வச்சு போதுண்டா சாமின்னு விட்டுட்டு ஓடிடுவான் சாதாரண ஆளா இருந்தா. ஆனா அண்ணன் சீமானவர்கள் சாதாரண மனநிலை கொண்டவர் அல்ல. அவருடைய அந்த மன உறுதிங்கிறது அசாத்தியமானது. வேற இந்த அளவுக்குலாம் யாரு மேலே அட்டாக் நடந்திருக்காதுங்க சோசியல் மீடியாவில். அண்ணன் சீமானவர்கள் மீது நடந்த அட்டாக் மாதிரி வேற எவன் மேலேயும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா இந்த அளவுக்குலாம் உறுதியோட நின்றுக்கவும் முடியாது. தொடர்ச்சியான தோல்விகள் அரசியல்ல. ஆனா இந்த தேர்தல் அரசியல்ல வாக்கு உயர்தே ஒழிய தோல்விதான். இவ்வளவு அவதூறு ஏச்சு பேச்சுக்கள். ஒரே ஒரு சமரசம், உங்களோட கூட்டணி வந்துடுறேன், இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எந்தவித அவதூறும் இருக்காது, எந்தவித அலட்சணம் இருக்காது. வழக்குகள் கிழக்குகள்லாம் அப்படியே சுப்பன் ஒருங்கி போகும். ஒரு வழக்கு இருக்காது, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க, ஜாலியா வாழலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இனத்துக்காக நிற்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் பின்னால் நாங்கள் இறுதி வரை நிற்போம். நீங்க என்ன நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணாலும் எங்க மன உறுதியை உங்களால சிதைக்க முடியாது.